ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வெயில் காலம், மழைக்காலம்லாம் வந்துச்சு அப்படின்னா, வெயில் காலம் இல்லை மழைக்காலம் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னு நல்லாவே ஒரு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அந்த ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஸ்கின் கேர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம காஸ்ட்லியான க்ரீம் தான் வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற சில க்ரீம்ஸ் வச்சு சிம்பிளாக நம்மளோட ஸ்கின்னை கேர் பண்ணலாம். நான் இப்போ ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னாக்கா, சிம்பிளாக நான் ஒரு பேக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பேக்கில் மெயின் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா முல்தானி மொட்டியும் சந்தனமும் தான். ஸோ இப்போ இதை ஒரு பேக் போல் கலந்து எடுத்துகிட்டு அது கூட தயிரும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டு இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பேக் போடுறதுனால என்ன விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஸ்கின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஸ்கின்னு நல்ல ஒரு பிரைட்னிங்காக இருக்கும். அதே போலவே இந்த மழைக்காலம்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ரை ஆகிறது, இது போல் ஒரு கலர் சேஞ்ச் ஆகிறது, இதெல்லாம் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்காக நம்ம ஒரு பார்லர் தான் போயிட்டு நம்ம ஒரு ஸ்கின் கேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு ஸ்கின் கேர் பண்ணலாம். இப்போ நம்ம இப்படி பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னிங், க்ளோயிங் அண்ட் நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ நம்ம இந்த பேக் எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாமா? நம்மளுடைய பேக் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா இது போல் ஒரு கிண்ணம் எடுத்துக்கணும். அது கூட நாட்டு மண்ணெண்ணெய் கடைகளில் சுத்தமான முல்தானி மட்டி கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்க. முல்தானி மட்டியை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம எதிர்பார்க்குற பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ நாட்டு மண்ணெண்ணெய் கடைகளில் நல்ல முல்தானி மட்டியான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 ஸ்பூன் அப்படிங்கிறது என்ன அளவு அப்படின்னாக்கா, உங்களுக்கு அது முகத்துக்கு, கைக்கு, கழுத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஒரு பேக் போடுறோம் அப்படின்னா அதில் அது முகத்துக்கு மட்டுமே போடக்கூடாது. நம்ம அதை தொடர்ந்து முகத்துக்கு மட்டுமே பேக் போட்டுட்டு இருக்கும்போது முகம் மட்டும் தான் பிரைட்டிங்காக இருக்கும். அதனால் கையில், கழுத்துலலாம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து சந்தனம் எடுத்துக்கணும். ஒரிஜினல் சந்தனம் எடுத்துகிட்டு அதுலேயும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். ஸோ போட்டுட்டு நான் இப்போ இதில் 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். சுத்தமான ஒரிஜினல் சந்தனம் நாட்டு மண்ணெண்ணெய் கடைகளில் தான் வாங்கினேன். அதை போட்டுட்டு அதுக்கடுத்ததாக இது கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா தயிர் ஒரு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். ஸோ அதனால் நமக்கு தயிரை இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதை கலக்கிறதுக்கு தண்ணிக்கு பதிலாக தயிர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளுடைய பேக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பேக்கை முகத்தில் போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ஸ்கின் பிரைட்னிங், ஸ்கின் க்ளோயிங், அதுபோல் ஸ்கின் வறண்டு போகாமலும் இருக்கும். இந்த பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு எஃபெக்டிவ் ரெமெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேக் எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த பேக்கை நம்ம என்ன பண்ணணும், எந்த டைமில் போடணும் அப்படின்னாக்கா, நம்ம இந்த மார்னிங் குளிக்கிறதுக்கு முன்னாடி போடலாம், இல்லைனா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸில் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு தூங்கலாம். இப்படி இந்த பேக் போடுறதுனால நம்ம ஸ்கின்னு நேச்சுரலாகவே நல்ல கலராகும். அதே போலவே நமக்கு இந்த ஸ்கின் கலர் சேஞ்ச் ஏற்படுது இல்லைங்களா, அதெல்லாம் ஏற்படாமல் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் பேக், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இப்போ அப்படி இல்லைனா நாட்டு மண்ணெண்ணெய் கடைகளில் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ சந்தனம் வாங்கும்போது ஒரிஜினல் சந்தனமாக வாங்கி வச்சுக்கோங்க. சந்தனம் ஒரிஜினலாக இருந்தாலும் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பேக்கு போடுறது மூலமாக நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு பிரைட்னிங் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போலவே ஸ்கின்னில் சுருக்கம் இல்லாமலும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நம்ம வெயிலில் போடுறதுனால நம்மளோட ஸ்கின்னு நிறைய வீணாகுது இல்லைங்களா, அது போல் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னை ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த பேக்கை வாரத்தில் 2 அல்லது 3 நாள் ட்ரை பண்ணுங்கள். இதை மார்னிங் குளிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ நம்ம போடும்போது நம்ம ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்டிங்காக இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க, நீங்கள் என்ன போடுறீங்க, என்ன ஒரு காஸ்ட்லியான க்ரீம் போடுறீங்க, உங்களுடைய ஸ்கின் இவ்வளோ ஒரு பிரைட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த டிப்ஸை கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.